வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரம் ராசிக்காக பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் எப்படி வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமான உழைப்பு போட வேண்டிய மாதமாக இருக்கும். அப்படி உழைப்பு எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கேற்ற ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கான ஒரு ரெப்புடேஷன் நல்ல வரையில் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிசல்ட்டு நீங்கள் போடுற உழைப்புக்கான பலன் உடனே கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும். கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் உங்களுக்கு யோசனை பண்ணி ஓகே ரைட் இது நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு வேலை உங்களுக்கு அதிகமாக டைட்டாக இருக்கும். அதுக்கு பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் இந்த மாதம் பொறுத்தவரையில். அதாவது ஒரு விஷயத்தும் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்கிறத காட்டிலும் எதுவுமே ரைட்டிங்கில் இருந்து வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். டக்குன்னு எது எந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண விஷயம் எதாக இருந்தாலுமே எழுத்து மூலமாக நம்ம எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி இந்த கணக்கு நம்மளுக்கு சரியாக வருமா, இது நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கணக்கு பண்ணி செய்கிறது அவசியமானதாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா தேவையற்ற செலவுகளை கூட நீங்கள் உங்களுக்கு குறைச்சிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படும். மகர ராசி பொறுத்தவரையில் மாதத்தோட நடுப்பகுதி பொறுத்தவரையில் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தெளிவான ஒரு பாதை தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள் கிட்டேருந்து கூட பாராட்டு அதிகமாக கிடைக்கும். கடினமான வேலை எது இருந்தாலுமே அதை நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு பீரியடாக இருக்கும் மாதத்தோட நடுப்பகுதி. இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா புதிய வேலையெல்லாம் உங்களுக்கு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்ற ஒரு பொறுப்பு ஏற்படும். அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அது நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் அதிகமான வேலை நேரம் செய்கிறதுனால பாடியில் கொஞ்சம் டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க. அதாவது தூங்குகிற நேரத்தை வீணாக செல்ஃபோன் பார்த்து இல்லைன்னா டேப்லெட் நோண்டி டேபெல்லாம் பார்த்து அதை டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தூங்குறதுக்கு கிடைக்கிற டைமை நல்லபடியாக யோசனை பண்ணி நல்லா தூங்கிடுங்க. அது உங்களுக்கு பாடி டயர்ட் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். மாதத்தோட கடைசி பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம் ஒரு நிலையான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு மாதத்தோட கடைசி பகுதியில் இருக்குது. இந்த பீரியடில் குடும்பத்தில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி நிறையா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு புதிய வேலை செய்யலான்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பீரியடில் கொஞ்சம் நீங்கள் சேவிங்ஸ் செய்யலாம், இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அடமாக இது பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி எதையும் முடிவு பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு இது தேவையா, இதில் முதலீடு பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி யோசனை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மகர ராசி பொறுத்தவரையில் இந்த மாதம். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். சேலரி கூட உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஏதாவது குடிக்கிறதுக்கு அதிகமாக உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு பொறுத்தவரையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓல்டு பேலன்ஸ்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல பீரியடாக இருக்கிறதுக்கு இந்த மாதம் இருக்கும். கடன் மட்டும் எந்த ஒரு விஷயத்தும் டக்குன்னு யோசனை பண்ணாமல் கொடுத்துடாதீங்க. உங்களோட ரெகுலர் விஷயங்களை பொறுத்து இது நம்மளுக்கு செய்யலாங்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் கடனில் இறங்குங்க. கடன் கொடுக்கறது செய்யுங்க. கடன் கொடுத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பேப்பர்ஸ் எல்லாமே ரிட்டர்னில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் பொறுத்தவரையில். குடும்பத்தில் உங்கள் மூத்தவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும். அவங்களோட எந்த ஒரு சஜஷனுமே நீங்கள் ஏற்றுக்கோங்க, அதை ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களை நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உடல் பொறுத்த வரைக்கும் எலும்புலையும் முதுகு மூட்டு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் ஏற்படுறதுக்கு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒழுக்கமாக கொஞ்சம்
ஓய்வாக இருந்து ஒரு நல்ல வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த பேலன்ஸ்டு பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பொதுவாக இந்த மாதம் பொறுத்தவரையில் முன்னேற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீராக ஒரு நிலையான நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதற்கான பொருளாதார வசதிகளும் நல்ல முறையில் இருக்கும். பண வரவும் சீராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் மகர ராசிக்கு இருக்குது. உறவுகளும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி பொறுத்த வரைக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வார ராசி பலன் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் ரொம்ப ஆவலாக பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.